ஏன் துரை மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்கடா இருக்கு. இந்த சமயத்துல அணைய கட்டுறது சிரமமா இருக்காது? ஆத்தை திருப்பி விட்டு டேம் வெளியே ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குமே துரை. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வணக்கம் ராஜா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இவ என்னுடைய ஒரே பொண்ணு, பேர் மணிபாரதி. இங்கே ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா, சேர்த்துக்குவீங்களா? வெரி நாட்டி கேர்ள். பார்த்துருக்க. ஆமாம், என்ன வேலை செய்வாங்க? அதான் வீட்டு வேலை செய்கிறது, சமையலுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது, எல்லா வேலையும் செய்வா. இல்லை, வயசு பொண்ணு, இது சின்ன கிராமம், ஊரில் ஒன்று யாரும் சொல்ல மாட்டாங்களா? ராஜா, நான் மகாகவி பாரதியுடைய விசுவாசி. என் பொண்ணை அவர் கண்ட புதுமை பெண்ணாக தான் வளர்த்து வச்சிருக்கேன். இந்த ஊரை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. சரி, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஓகே தான், வேலை செய்யட்டும். தேங்க்ஸ். இது ராயக்கோட்டை ஜமீன் அவங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஆளுங்க தங்குறதுக்காக கட்டினது. இதுலயே நீங்கள் தங்க போறீங்க? நானும் இங்கே வேலை செய்ய தானே வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் ராஜா அரண்மனையில் தங்கினவராச்சா? எவ்வளோ உயரத்தில் வாழ்ந்தாலும் தூங்குற இடம் நம்ம உயரம் தானே. சபாஷ். பாருங்க பாரதி, பெரிய இடம், பார்த்து நடந்துக்க. இந்த கிராமத்திலேயே அதிகமாக படித்த ஒரே பொண்ணுன்ற திமிர் மட்டும் உனக்கு இருக்கக்கூடாது. இருக்காதுப்பா, பார்த்து நடந்துக்கிறேன். பாரதியார் பேரை காப்பாத்து. சரிப்பா. ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. இஸ் இட்? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். ஏய், அடடா நீ. துரை, யா. நான் எப்போ வேலைக்கு சேரலாம்? உங்க இஷ்டங்க. தேங்க்ஸ். ஓகே. டேய், சீக்கிரமா வேலைய பாருங்கடா. என்னடா மந்தமா நடக்குறீங்க? 3 வேளை சாப்பாடு போட்டு கூலி குடுக்குறீங்க. ஓடு. என்னடா ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா அடிங்கடா பெயிண்ட். எனக்கு தொடக்கிற நீ அடிக்க போல. நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணு. வாஷ். துரை, கருப்பட்டி காபி. Thank you very much. நோ மன்ஷன். கரெக்ட். இங்கே வெள்ளம் வருது இல்லையா? இங்கே நம்ம டேம் கட்டினா தண்ணி இங்கே வந்து சேர்ந்துடும். அப்போது இங்கே இருக்கிற எல்லா ஊரும் மை காட். ஏய், என்ன பண்ணு நீ? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் தெரியுமா அது? வர விளையாட்டு ஜாஸ்தியாச்சு உனக்கு. இனிமேல் இங்கே வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். போய்ங்கிறது. இனிமேல் சாப்பாடு மாத்திரம் கொடுத்தா போதும். போ. சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். போ, கெட் அவுட். சிட்டி கொல்லுது. சாமி பிள்ளை எல்லாம் தூங்கிட்டாங்களே, எங்கே போய் சாப்பிட்றது? ஓஹோ, பார்த்து புட்டு சூப்பர். தேங்க்ஸ். ஆமாங்க, புட்டு பிரமாதமுங்க. ஆமாங்க. கம். இந்த ஊர்லயே நான் செய்யற புட்டு தான் தனி ருசியா. எங்க அப்பா சொல்லுவாரு. ஏய் புடி. ஏய் பறக்குது பாரு. ஏய் பிளான் எல்லாம் புடிங்க வா. ஏய் பேப்பர் புடி. பேப்பர் புடிங்க. 3 4 5 8 11 12. துரை, போனா போது விடுங்க துரை, வேற வரைஞ்சுக்குருவா. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளானுங்க. 1000 மெஜர்மெண்ட் எடுக்கணும். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. போய் வேலை பாருங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? துரை, ஒரு பிளான் கூட மிஸ் பண்ணல. 38 இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நோ மன்ஷன். அட, முக்கியமான பிளான். புடி 39. 39. ஏய், அங்க புடி. How are you today, Mr. Lingeshwaran? Fine, thank you. வேட்டையாடலாம்னு இந்த பக்கம் வந்தேன். நீயும் இங்க வேட்டை ஆடிட்டு இருக்க போல இருக்கு. நீ எப்படி டேம் கட்டுறேன்னு பார்க்கத்தான் நான் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். அதே கவர்னரை நான் வஞ்சகமா ஏமாத்தி. ஓ, ஐ see. ஆனா இங்க பார்த்தா நீ டேம் கட்டுற மாதிரி தெரியல. இவ்வளவுதான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். கட்டிக்கோ, நல்லா தான் இருக்கா. தேங்க்யூ வெரி மச். துரை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க துரை. நல்லா இருங்க. என்ன சாமி பிள்ளை இது? அவங்க ஆளுங்க நம்ம நாட்டையே கட்டி ஆள்றாங்க.
ஏதோ என்னால முடிஞ்சது ஒருத்தியாவது கட்டி ஆளலாமேன்னு கட்டிக்கிட்டேன். What did you like in him? சார் என்ன சொன்னுச்சு அந்த பொண்ணு? வாங்க வேலையை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை 2 இல்லைங்க, 30 ஊருக்காரர்கிட்ட பேசியிருக்கிறேன். கனவுல கூட அவனால் அந்த டேமை கட்ட முடியாது. நான் சொன்னால் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்நேரம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை ஊருட்டே துரத்தி இருப்பாங்க. ஊர்க்காரங்க மாறிட்டாங்கன்னா மாற மாட்டானுங்க. ஊருக்கு 4 பேர்த்த நம்மளால செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாயிருச்சு. அந்த ராஜா ஊரை விட்டு போயிட்டான்னு நல்ல செய்தியோட வா. உனக்கு ஒரு கிராமத்தையே பட்டா போட்டு கொடுக்குறேன். எல்லாம் செலவு நோட்டா. ஏண்டா சுப்புராசு, எல்லா ஊருக்காரரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ராஜாவை ஊர் விட்டு துரத்திட்டீங்கல்ல. அங்க வந்து பாருங்க. ரங்கன் ஓ முருகன் பழனிசாமி ஓ காசிநாதன் ராமசாமி என்னடா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஊரை விட்டு துரத்து தாங்க வந்தோம். உண்மைதான். நாம இங்க டேம் கட்டினா 30 கிராமம் இல்ல, கிழக்கில் இருக்கிற 36 கிராமமும் தண்ணியில முழுகி போயிடும். அதைத்தான் நான் இத்தனை நாள் சர்வே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கவலைப்பட வேண்டாம். மேற்கே இருக்கிற கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம் என் பக்கத்துல இருக்காரு. இவரு ராய்கோட்டை ஜமீன் என் பாலிய நண்பர். இவருக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை எல்லாம் இவரு உங்களுக்கு எழுதி கொடுக்க போறாரு. இவருடைய நல்ல மனசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல மனசு எனக்கு இல்ல, இவருக்கு தான். நான் என் நிலத்தை சும்மா கொடுக்கல, அதுக்கு உண்டான பணத்தை இவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு கிழக்குல நிலம் இருக்கோ அதே அளவு நிலத்தை மேற்குல உங்களுக்காக எழுதி வைக்க சொல்லிட்டாரு. கிழக்குல டேம் கட்டினா மேற்குல இருக்கிற அந்த நிலத்துல வருஷம் பூரா 3 போக விளைவிக்கலாம். ஆனா ஒண்ணு, கிழக்குல தண்ணியிலே முழுக போற உங்க நிலத்தை நீங்க எம்பேல எழுதி கொடுக்கணும். அந்த இடம் எனக்கு சொந்தமானாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அங்கே டேம் கட்ட முடியும். ஆனா அதுக்காக அந்த இடத்த நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்ன விலை இருக்கோ அதுக்கு 2 மடங்கு பணம் நான் கொடுக்குறேன். சம்மதமா? ஏங்க, கரும்பையும் கொடுத்து அது கடிச்சு திங்கிறது கூலியும் கொடுக்குறாங்கிறீங்க. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? சம்மதமுங்க. ஏப்பா சம்மதம் தானே? சம்மதங்க. யோ நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அந்த இடம் எங்க தாத்தா சொத்து. நான் எப்படி உங்க பேருக்கு எழுதி கொடுக்க முடியும்? என்ன சொல்றீங்க? யோ சொல்லுங்க. ஏப்பா, நம்ம இடத்துக்கு பதிலா இடத்தையும் கொடுத்து அந்த நிலத்துக்கு 2 பங்கு பணத்தையும் கொடுக்கறாரு. எதுக்கு? நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அது புரியாம பேசுறீங்க. இது எங்க பாட்ட சொத்துங்க, கொடுக்க முடியாது. டேய், ஊரோட நல்லது முக்கியமா செத்து போன உங்க தாத்தா முக்கியமா? ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ மரியாதையா ஒத்துக்குங்க, இல்லனா மொத்த கிராமம் சேர்ந்து உங்க பரம்பரையை அடிச்சிடுவோம். என்னையா? ஆமா, அடிச்சிடுவோம். அடிச்சே கொன்றுவோம். ஈஸ்வரா, அதுக்கு மேல பேசியிருந்தோம்னா எங்க ஊர்க்காரங்களே எங்களை உயிரோட கொளுத்திருப்பாங்கய்யா. அதுக்கு பயந்து தான் நாங்களும் கை நீட்டி காசு வாங்கிட்டேயா. அவன் பணத்தாலேயே அடிச்சிட்டான். நீங்க வேணா என்ன செருப்பாலேயே அடிச்சிருங்க. ஒன்னை அடிச்சு என்ன பிரயோஜனம்? Damn it. அதானே. ஆனா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டேம் கட்டுறது உறுதியாயிருச்சு. சிந்தகே சகல லோக தரித்ரி தனுர்தராகி வித்மகே சர்வசித்தி தீமஹி தன்னோ பூமி தேவி பிரச்சோதயாத். வேகமா என்ன? Look at this, it's pathetic. படிக்க வேண்டிய பசங்களை போய் நிறுத்துக்க. எந்திரிங்க. இனிமே எல்லாரும் போய் படிக்கணும். நல்லா படிங்கடா. இங்க வாங்க. ஐயா இங்க போடு. சரிங்க ஐயா. சண்முகா, ஏனுங்க, இங்க வாடா.
என்னங்க உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டியா? ஏங்க அவ சின்ன பொண்ணு, இப்போ என்னங்க அவசரம்? அவ அவசரப்படுறாள. என்ன சொல்றீங்க? அங்க பாரு. ஏங்க ஏதோ சின்னஞ்சிரிசுக்கு விளையாடிட்டு இருக்காங்க, இதை போய் பெருசா 2 பேத்துக்கு முடிச்சு போட்டீங்கன்னா உனக்கு பின்னால பிரச்சனை வராது, அதுக்காக சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பையன் என்ன ஜாதி, நாம எல்லாம் என்ன ஜாதி? ஜாதியாமா? இனிமேல் ஜாதியெல்லாம் பார்த்தா முடியுமாடா? அங்க பார், காட்டுவாசியிலிருந்து நரிக்குறவன் வரைக்கும், கீழ் ஜாதியிலிருந்து மேல் ஜாதி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. ஜாதி மதம் ஏதாவது தெரியுதா உனக்கு? முன்னாலையெல்லாம் தண்ணி அல்றது கூட தனித்தனியாக தான் கிணறு வச்சுருந்தோம். அதோ டேம் கட்டுறாங்களே, ஒன்றா தானே சேர்ந்து கட்டுறோம். அதிலிருந்து நாளைக்கு தண்ணி வந்ததுன்னா எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா போய் தானே அல்லணும், ஒன்றா தானே பொழப்பு நடத்தணும். அப்புறம் ஒன்றா குடும்பம் நடத்தினா மட்டும் ஜாதி கட்டி போயிருமோ? ஏய் வசந்தா, எந்திரி. அறிவு கெட்ட இவளே, எந்த ஜாதிக்கார பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க? ஏண்டா நம்ம ஜாதிக்காரனுக்கு அறிவே இல்ல? போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுங்கடா. அப்படி சாப்பிடுறதா இருந்தா முதல்ல நம்மள சாப்பிட சொல்லிட்டு மத்த ஜாதிக்காரங்க அப்புறமா சாப்பிட சொல்லு போ. இல்லையா, நாங்க என்ன பிச்சைக்காரங்களா? நீங்க சாப்பிட்டவங்க சாப்பிடுறதுக்கு யாரு பையல? யாரா கேட பையா? நீதாடா. என்னத்த வாய் மூடு? நம்ம ஏத்து பேசிட்டு இருக்கா, ரோசம் வந்து எந்திரிச்சு போடுமே. ஒன்னு மாதிரி 4 பேரை அந்த கேண்டி பின்னாடி அமிச்சா இந்தியாவை எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இன்னும் 100 வருஷம் ஆளுவோம். 100 வருஷம் இல்லைங்க தோற, 1000 வருஷம் ஆனால். ஐயோ அம்மா வர்றாங்க. What the hell is this scoundrel always doing here? ஐயோ நான் கவுண்டர் லீக் ராணி அம்மா, வேற ஜாதிங்க. இன்னும் யாரையுமே காணா, பூரா எங்க போனாங்க? ஜாமான்லாம் போட்டபடியே கிடக்கு. கொண்டா. நல்லா கேட்டுக்கங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்க பிள்ளைங்களோட முன்னேற்றம், இதுதான் நாளைக்கு உங்களுடைய பொழைப்பு, தொழில், சோறு, இடம், உடை, சந்தோஷம் எல்லாம். இப்போ இப்போ இந்த கோயில், இந்த டேம், இதை கட்டுறதுக்கு நீங்க வர்றீங்களா இல்ல பசி பட்னியால செத்து இந்த ஊரைய சுடுகாட்டாக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த டேம் கட்டுறதுக்கு முதலியாருங்க யாரும் வர வேண்டாம், நாயுடுங்க யாரும் வர வேண்டாம், செட்டியாருங்க, கவுண்டருங்க, ஐயருங்க, கீழ் ஜாதிக்காரங்க, மேல் ஜாதிக்காரங்க, ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம் யாரும் வர வேண்டாம். ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு உங்களை எவனாவது ஒருத்தர் இந்தியனா இருந்தா, அவன் உடம்புல இந்திய ரத்தம் ஓடுதுங்கிற நம்பிக்கை இருந்தா அவன் மட்டும் வாடா, வேற யாரும் வர வேண்டாம். தங்கப்பிட சேர் போடுங்க, நானும் உட்கார்றேன். ஏன் அந்த மூஞ்சிகளை பார்த்துட்டு உட்காருமா? திருப்பி போடுங்க. ஐயா தோர, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஊர்ல இல்லாத போது என்னென்னவோ நடந்து போச்சுங்க. What happened? தோர, மகாத்மா காந்திக்கு பின்னால கோடி கோடியா ஜனங்க ஏன் போறாங்கன்னு இப்பதாங்க தெரியுது. உங்க பீரங்கியோட சக்தியை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த ராஜா கிட்ட இருக்குதுங்க. மக்கள் சக்தியை சொல்றேங்க. தோர, நீங்க எதையாவது சுட்டு என்ன பொசிக்கிற போறாங்க ஜனங்க. ஏ ஃபூல், யூ பிரிட்டிஷ் வில்லன், கோ ஃபார்வர்ட் அண்ட் see. கொஞ்சம் முன்னால போய் பார்.
பாத்தியா இந்த கொடி சுட்டே இல்ல இப்ப சுடுறான். எத்தனை கொடி வந்தாலும் சுட முடியும், சுடா பார்க்கலாம்.